வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோவை கவுண்டமலையம் தொகுதி வேட்பாளர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த களம் எப்படி இருக்கு, போகிற பக்கமெல்லாம் வரவேற்பு எப்படி இருக்கு, நிறைய கட்சிகள் வந்திருக்கு, மாற்றுன்னு சொல்லி வந்திருக்காங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் இருக்கு. அதுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியோட வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேட்பாளர்கிட்டயே கேட்டுருவோம். வணக்கம். களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. களம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க தம்பி. ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து நாம் தமிழர் கட்சினாலே வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து உற்சாகமா எங்களுக்கு வரவேற்பு சொல்றாங்க. இந்த முறை வந்து கண்டிப்பா உங்களுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்த போறோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள் கூட இங்க நிறைவேற்றப்படல, அதுங்காட்டி இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் தானாவே வந்து சொல்றாங்க. களம் வந்து 26. இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே. அதுல வந்து என்டிகேக்கு தான் ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா கடந்த அந்த சட்டமன்ற வேட்பாளர் அண்ணா பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் தொகுதி பக்கமே வரல. ஏன்னா நிறைய மக்கள் எங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் அவர் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க. நாங்கள் வந்து சொல்கிறோம், நீங்கள் அவங்க வருவார், கடைசி 2 நாள் வருவார், நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கோவத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள் போகிற பக்கமெல்லாம் மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு நல்ல ரோடு இல்லை, தண்ணி வந்து 15 நாள் ஆச்சு, 3/4 மணி நேரம் தான் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. இப்போ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் ஏடிஎம்கே மட்டும்தான் சொல்கிறீங்க. டிஎம்கே நீங்கள் கன்சிடரே பண்ணலையா? டிஎம்கே களத்தில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தம்பி, அவங்க களத்தில் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து இந்த போன சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கும் நம்மளுக்கும் அவர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு இந்த தொகுதி பத்தி என்ன தெரியுங்கிறது எனக்கு சரியா தெரியல. காங்கிரஸ் வேட்பாளர் அவரை பத்தி எனக்கு சரியா தெரியல. அவர் பிரச்சாரத்துக்கு போறாரா இல்ல அவர் மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அண்ணன் பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை அவருக்கு கொடுக்க முடியுங்களா? ஏன்னா எந்த பக்கம் போனீங்கனாலும் நாங்க நிறைய காணொலி எடுத்து வச்சிருக்கோம். நிறைய ஏரி குளங்கள்ல குப்பை இருக்கு, மரங்கள் இல்ல, சாலை சரியில்லை, தெருவிளக்கு வசதி இல்ல, தண்ணி சரியா வர்றதில்ல, நாய்கள் தொல்லை, எங்க போனாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்க காணொலியா எடுத்து வச்சிருக்கோம். இந்த முறை எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் 100% இந்த கவுண்டமலை தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய நீர்நிலைகளை மெயினா நான் காப்பாத்திடுவேன். நீர்நிலைகளை தூர்வாரினாலே இந்த தண்ணி பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்காது. நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் அவ்வளோ நீர்நிலைகள் இருக்கு, அதை எல்லாம் தூர்வாரி பராமரிச்சாலே நம்மளுடைய கோயம்புத்தூர் தண்ணி பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம். இந்த ஆட்சியாளர்கள் அதை எதையும் செய்ய மாட்டார்கள். இனி வந்த எந்த திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதையெல்லாம் அவங்க பண்ண போறது கிடையாது. மாற்றுன்னு சொல்லி வந்திருக்கு டிவிகே வேட்பாளர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? களத்துல எப்படி பாக்குறீங்க அவங்கள? தம்பி, அவங்க களத்திலேயே இல்லைங்க தம்பி. அவரு சொல்லிட்டு தெரியல. அவரை வந்து நான் வந்து திரைப்படத்துல மட்டும்தான் பாக்குறேன், தலைவனால பாக்கல. அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு கருத்து ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே காப்பி அடிச்சுதான் பண்றாரு. அவர் ஒரு காப்பி கேட்டான்னு நம்மளுடைய கட்சி துண்டாகட்டும், கொள்கைகளாகட்டும், கோட்பாடுகளாகட்டும் எல்லாத்தையும் அங்கங்க இருந்தது இது பண்றாரு. பவன் கல்யாணம் நான் என்ன பண்றாரு அதை அப்படியே அவர் ரீமேக் பண்றாரு. இங்க இருக்கிற கோவை வேட்பாளர் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகேவோட கோவை வேட்பாளர் கனிமொழி அவர்கள் இங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி சொல்றதுக்கு எனக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லைங்க தம்பி. ஏன்னா எனக்கு வந்து என்னோட பகுதி மக்களையும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னோட தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனையோ, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை வந்துட்டு ஜோதிட மூலியமா சரி பண்ணலான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேட்பாளராக நின்றுருக்காங்க. அவங்கள பத்தி அவங்க ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட், அதுங்காட்டி அவங்க அதை பத்தி சொல்றாங்க. அவங்க அதை படிச்சிருக்காங்க, அதுல டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க போல. அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது போகட்டும். இருந்தாலும் கேன்சரை குணப்படுத்த முடியுமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குணப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜோதிடத்திலேயே எல்லாமே குணப்படுத்திட முடியும் அப்படின்னா நம்ம டாக்டர் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து ஜோதிடத்தையே பின்பற்றி கேன்சர் இது பண்ணிடலாமே. கேன்சர் எதனால வருது? நம்ம மக்களாகி நம்ம பொல்யூட் பண்றாங்க. அடுத்து இந்த ஆட்சியாளர்கள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கழிவு நீரை சாக்கடையில தண்ணியில கலந்து விட்டுறாங்க. தேவையில்லாத நாசகார திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. காற்று மாசுபட்டுருச்சு, தண்ணி மாசுபட்டுருச்சு, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறங்காட்டி கேன்சர் வரதான் செய்யும். உங்களுக்கு இளைஞர்கள் யாரு பக்கம் நினைக்கிறீங்க? இளைஞர்கள் கண்டிப்பா என்டிகே பக்கம் தாங்க, நாம் தமிழர் கட்சி பக்கம் தான். தாவேகாவோட வாக்காளர்களே யாரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. ஏன்னா அவங்க தான் துண்டு போட்டுட்டு விசில் அடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கானே தெரியல. உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களே பார்த்தாலே இப்பெல்லாம் காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கானுங்க. அவங்க தான் வாக்காளர்களோடைய நல்ல சிறந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டு இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அரசியல்னா என்ன, நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு. இந்த ஊடகங்கள் சும்மா தேவையில்லாம அவங்களோட டிஆர்பிக்காக விஜய் வந்தங்காட்டி நாம் தமிழருக்கு வந்து வாக்கு சரியா அது இதுன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 21 தேர்தலில் கமலஹாசன் அண்ணன் வந்தாரு.
நாம் தமிழருக்கு வாக்கு சரி அப்பதான் சொன்னீங்க. ஆனாலும் நாங்க அதிக ஓட்டு வாங்கினோம். இந்த முறையும் விஜய் அண்ணன் ஆகட்டும், எந்த நடிகர்கள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்க முன்னேறி கொண்டே போயிட்டு தான் இருப்போம், ஒழிய கீழே வர மாட்டோம். இந்த முறை 2026 நீங்க பாப்பீங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் இடத்துல அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. ஏன்னா 60 வருஷமா இந்த ஆட்சியாளர்கள் எதையுமே பண்ணல. அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கல. மக்களுக்கு எல்லாம் புரிதல் வந்துருச்சு. ஏன்னா அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் காணொலியாவே போட்டு காமிச்சிட்டாரு. இதை நான் வந்தா நான் இப்படிதான், நான் கல்வி இப்படி பண்ணுவேன், நான் மருத்துவத்தை இப்படி உயர்த்துவேன், நான் குடிநீர் உங்களுக்கு இப்படி தரமா கொடுப்பேன், என்னோட தேவையில்லாத நாசகார திட்டத்தெல்லாம் நான் ஒழிச்சிடுவேன், என் மண்ணையும் மக்களையும் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு காணொலி மூலமாவே போட்டு காமி. இதுக்கு மேல புரிதல் எப்படி வைக்க முடியும் உங்களுக்கு? அந்த மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் அந்த புரிதல் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. களம் நீங்க பாத்திருப்பீங்க. போற பக்கம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா தான் இருக்கு. தோய்வு இல்லாம காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பரப்புரை பண்றோம். அவ்வளவு உற்சாகமா இருக்கு. மக்கள் எல்லாம் தன்னார்வமா வந்து நாம் தமிழருக்கு எங்களுக்கு நீங்க வந்து மத்த கட்சியெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் பாத்திருப்பீங்க. எங்களுக்கு மக்கள் கொடுக்குறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்தாங்க அக்கா, இந்தா வச்சுக்கோங்கம்மா, இந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி போற வரவங்க எல்லாம் காசை கொடுக்குறாங்க. வெயில போறீங்கன்னு சொல்லி பழங்களை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே தன்னையும் தன் மக்களையும் நேசிக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை மக்களை நல்லா புரிஞ்சுட்டாங்க. அதுங்காட்டி இந்த முறை எங்களுக்கு களம் ரொம்ப சாதகமா இருக்கு. தம்பி வாழ்த்துக்கள்க்கா. இந்த தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.